Hello, vanakkam. Welcome back to my channel. In today's video, we will talk about being a fighter. ஃபைட் பண்ணணும். எதுக்கு எப்படி அப்படின்னா, இந்த லைஃப்பில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு ஷுவராக தெரியும், கண்டிப்பாக தெரியும். அது என்னென்னா, சேலஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபுல் லைஃப்பில் எல்லாத்துமே யாருக்காக இருந்தாலும் சரி, லைக் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்களுக்கு தெரியாதவங்களோ உலகத்தில் இருக்கிற உலகத்தில் இப்போதைக்கு உயிராக இருக்கிற ஒருத்தராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் சம் சேலஞ்ச் ஒரு அதர் வந்துட்டு தான் இருக்கும். அப்போ இப்படி சேலஞ்சு வரும்போது இதுக்கு ரீசன்ஸ் பல மாதிரி இருக்கும். ஒரு சிலது ஃபேமிலி பிரச்சனைனால இருக்கலாம், ஒரு சிலது கரியர் பிரச்சனைனாலே, ஃபினான்ஸ் பிரச்சனைனாலே, ஹெல்த் இஷ்யூஸ்னால, வேணும்னா ஒரு ஒரு விதமான பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும், ஒரு சிலருக்கு எல்லாத்தோடு மிக்ஸாகவும் இருக்கும். எது நமக்கு உறுதியாக தெரியும், இந்த சேலஞ்சு ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்குங்கிறது உறுதியாக தெரியும். அப்போது அதுக்கு என்ன பண்ணலாம், அந்த ரெஸ்பான்ஸ், அந்த வரக்கூடிய சேலஞ்சுக்கு நம்ம என்ன பண்ணுவோங்கிற அந்த ரெஸ்பான்ஸ், அதே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நமக்கு கண்ட்ரோல் இருக்குது. அங்கே நம்ம 2 வழியாக பிரிஞ்சுக்கலாம். எதிர் நம்ம ஒரு விக்டிமாக இருக்கலாம், எனக்கு ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்குது, எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு, அதனால் என்னால் எதுவும் முடியல, இந்த சூழ்நிலை இருக்குது, இப்போ இப்படி இருக்கிறதுனால எனக்கு எதுவும் முடியல, அப்படி இப்படின்னு நம்ம இன்னொருத்தரையோ நம்ம சூழ்நிலையோ குறை சொல்லி நம்ம இருந்துக்கலாம். வேறு விக்டிம், ஹெல்ப்லெஸ் விக்டிம், எதுவுமே செய்ய முடியாத ஒரு விக்டிம். இல்லைன்னா ஒரு ஃபைட்டராக இருந்துக்கலாம். ஒரு ஃபைட்டராக இருக்கணும்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, யார் எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு என்னோடய வாழ்க்கைங்கிறது முக்கியம். என்னோடய வாழ்க்கையில் நான் நிம்மதியாக இருக்கிறதுக்கு, நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, நான் எனக்கும் உண்மையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது நான் பண்ணுவேன். என்ன சேலஞ்ச் வந்தாலும் நான் ஃபைட் பண்ணுவேன். நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், நான் ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பேன். எது தான் நம்ம முன்னாடி நின்னாலும், எப்படி நம்ம சூழ்நிலை நமக்கு அகென்ஸ்டாக இருந்தாலும் நான் எனக்காக ஃபைட் பண்ணுவேன். எனக்கு எது முக்கியமோ அதுக்காக நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு முறையில் இருந்துக்கலாம். நிறைய பேர் டெத்துக்கு பயந்துக்கிறாங்க, ஆனால் அதை விட லைஃபுக்கே பயந்துக்கிறாங்க. அதுதான் அதிகமான ஆள்களும். அவங்க வாழ்கிறதுக்கே பயந்துக்கிறாங்க, பயந்து வாழ்கிறாங்க. அப்படி வாழ்ந்துட்டு என்ன பிரயோஜனம்? வாழ்கிறதா இருந்தால் ஒரே ஒரு தடவை தான், நமக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தடவை தான் வாழ முடியும். அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு எது தான் வேணுமோ அதுக்காக போராடுங்க, அதுக்காக 100% இருந்து போராடுங்க. அதுக்கு யாரும் உங்கள் கூட நிற்க தேவையில்லை, நீங்கள் உங்கள் காலில் இருந்து போராடுங்க. உங்கள் மேலே நீங்கள் பெட் வச்சுக்கோங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு எது தான் நீங்கள் செய்யணுமோ அது செஞ்சே ஆகணும் அப்படின்ற முழு முயற்சியாக அதுக்காக இறங்கிடுங்க. அதுக்கு யாரும் எதுவுமே உங்கள் கூட நிற்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் கூட இருந்தால் போதும், உலகமே உங்களுக்கு வந்துடும். ஆனால் நீங்கள் உங்கள் கூட நிற்கணும், நீங்கள் ஃபைட் பண்ணணும், விட்டு கொடுக்கக்கூடாது, ஐயோன்னு ஓடி போயிடக்கூடாது, பயந்துக்கிடக்கூடாது. 100% ஸ்ட்ராங்காக இருந்து என்ன மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நான் போராடி நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்ற ஃபயர் உங்களுக்குள்ளே இருந்தால் ஆகணும். அப்படி இந்த ஃபயர் உங்களுக்குள்ளே இருந்தால் எந்த சூழ்நிலைக்குமே உங்களை எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த ஃபயர் உங்களுக்குள்ளே இல்லைன்னா எது தான் கிடைச்சாலும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கவும் முடியாது. அப்போது வாழ்க்கையில் நம்ம ஃபைட்டராக தான் இருக்கணும். சேலஞ்சஸ் வர தான் செய்யும். வர சேலஞ்சஸ் எல்லாம் அந்த ஒரு ஸ்போர்ட்டிவ் ஸ்பிரிட்டில் எடுத்துக்கிட்டு, அந்த கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாக ஸ்பிரிட்டாக காம்படிஷனாக எடுத்து நம்ம இந்த சேலஞ்சை எல்லாம் தாண்டி நம்ம மேலே போகும்போது தான், அப்போ தான் நமக்கு நம்ம வாடுறோன்னு அர்த்தம். அப்போ தான் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு மீனிங் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஃபைட் இல்லைன்னா வாழ்கிறதுக்கு பெரிய அர்த்தமும் கிடையாது. சேலஞ்சஸ் உங்களுக்கும் எனக்கு எல்லாருக்கும் வரும். சேலஞ்சஸ் வரும்போது ஃபைட் பண்ணிடுங்க. எது சேலஞ்சாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு முன்னாடி என்ன தடை இருந்தாலும் சரி, என்ன ஆப்ஸ்டக்கிள் இருந்தாலும் சரி, அதே ஃபைட் பண்ணி 100% நீங்கள் வெற்றி பெறுவீங்க. என்ன சேலஞ்ச் வந்தாலும் don't be scared, don't give up, you can do it. Go ahead with full force, keep fighting, do not give up. Hope this was of some use to you. Thank you so very much for watching. Bye bye.